ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். இன்றைக்கி வீடெலாம் க்ளீன் பண்ணோம். கோயிலுக்கு போகிறனால பழனிக்கு போகிறனால இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். அதனால் இன்றைக்கி வீடெலாம் தொடச்சிட்டு வச்சுட்டு அதெல்லாம் துவைச்சிட்டு சரியான காலையிலேருந்து வேலை ரொம்ப டயர்டாக இருக்குது. மணி 11:30 ஆகிட்டு இப்போ தான் சமைக்கவே போகிறேன். காலை சாப்பாடே இன்னும் சாப்பிடவே இல்லை. காலைல டீ குடித்தேன் அவ்வளோதான். இன்றைக்கி டீ ஜூஸ் எதுவும் எடுத்துக்கல. டீ மட்டும் இன்றைக்கி காலைல குடித்தேன் ஒரு 10 மணி போல். மற்றபடி பசியானாலும் பசி தாங்கலை. சரி பாஸ்மதி அரிசி கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பு. அதான் நீங்கள் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். நல்லா அரிசி கழுவுறதுல தான் இருக்குது. நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். தேங்காய் பால் வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து திருவி அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாலை வடிகட்டிடலாம். தேங்காய் வந்து கீறி நம்ம போடக்கூடாது. ஏன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் நம்ம துருவுனா நல்லாயிருக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கும். பால் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மணியும் 11:30 ஆகிட்டு பாருங்கள். மணி 11:30. இப்போ செஞ்சிடலாம். வீடெலாம் க்ளீன் பண்ணதுனால நான் அடுப்பெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேன். செல்ஃபு எல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு அடுப்பெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் காயட்டுன்னு பார்த்தா காயவே இல்லை. எனக்கு வேறு சரியான பசி. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நல்லா பசிக்குது. சரி சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக ஈரமாகவே இருக்குது பாருங்கள். சரி பரவாயில்ல செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நீ செய்ய போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அவசரத்தில் செஞ்சேன். நல்லாயிருக்கோ என்னமோன்னு நினச்சிட்டே செஞ்சேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அவசர அவசரமாக செஞ்சேன். பசிக்குது. மாவு இருந்தாலும் தோசை ஊற்றிக்கலாம். மாவும் இல்லை. சரி கோயிலுக்கு போகிறனால மாவும் அரைக்கல. சரி வந்து அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் அரைக்காமல் விட்டுட்டேன். அதெல்லாம் சாப்பாடு தான் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேங்காய் பால் சாதமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் நான் கூட்டாஞ்சோறு ஆக்கும்போது செஞ்சுருக்கோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் செய்கிறேன் தேங்காய் பால் சாதம். சரி தேங்காய் சும்மா தான் இருக்குது. போயிட்டு வரதில் வீணாக போயிடும். சரி அதை வச்சு செஞ்சிடலாம். வீணாக போகுதுன்னு சரி தெரியல. ஆனால் இருந்தாலும் நம்ம அவசரத்துக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சேன். தேங்காயும் இருக்குது. சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆயிலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சூடாகணுன்னா பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, பிரியாணி இலை, ஒரு கிராம்பு தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் இல்லை. ஏலக்காய் சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏலக்காய் இல்லாதனால பட்டை வகையெல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சுன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமே எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். நான் பேசும்போதே சமைக்கும் போதே பேசிக்கிட்டு தான் செஞ்சேன். ஆனால் அது செட் ஆகலை எனக்கு. சமைக்கிறதே ஒவ்வொரு இடத்துல நான் விட்டுட்டேன். அதனால் சரி ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. சரி நாளைக்கு எப்படியும் வீடியோ போட முடியாது. சரி இன்றைக்கே ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் இது. அது இன்றைக்கி செம்ம வேலை. எனக்கு செம்ம டயர்டு எனக்கு இன்றைக்கி. சரி வீடியோ எடுக்க வேணாம் தான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து எடுக்கலான்னு சொல்லி தோணுச்சு. சரி எடுத்துட்டேன். மத்தியானம் சாப்பிடும்போது மணி 12 மணி நான் சாப்பிடும்போது. அதுவும் சரியாகவே சாப்பிடல. இன்னும் எனக்கு பசிக்குது தான். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிடல. என்னமோ எனக்கு ரொம்ப பசியில் சாப்பிடும்போது எனக்கு வாமிட் வர மாட்டேன் ஆயிடுச்சு. அதனால் நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு பசிக்கிற மாடம் இருக்கு. ஆனால் சாப்பிட தோண மாட்டேங்குது. ரொம்ப பசியாக இருக்கும்போது சாப்பிடவே தோணாது. அது மாடம் ஆயிடுச்சு இன்றைக்கி. நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடலை. அவசரத்தில் செஞ்சனால செய்யலை. 2 பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை மிளகாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு குக்கர் இப்படி நீளமாக இருக்கிறது பிடிக்கல. சின்ன குக்கராக இருந்தால் அகலமாக இருக்கும்ல, அது மட்டும்தான் சூப்பராக இருக்கும். இது நீளமாக இருக்கிறது என்னமோ பிடிக்கல. எட்டி நின்று பார்க்குற மாதிரி இருக்குது குக்கரு. கடைசியாக இது 3 லிட்டர் குக்கர் தான். ஆனால் எட்டி ரொம்ப தூரம் நின்று பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. கொத்தமல்லி,
புதினா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பச்சை வாடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக எடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், தக்காளி சாதம் மட்டும் ஆயிரும். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி இருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், எல்லாம் வதங்கிறது உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்போ சேர்த்துக்கலாம், இப்போ வதங்கிறது உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும், அதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். ஊரில் வேலை திருவிழா ஆரம்பித்தாச்சு, கும்பாபிஷேகம். என்னால் போக முடியல, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, என் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லோரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் போக முடியல. சரி பழனிக்கு போகிறனால போகலை. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நான் 2 வாரம் கழிச்சு தம்பி அக்கா பையன் பிறந்தநாள் வருது, சரி அதுக்கு போய்க்கலாம், இப்போ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலை. பிறந்தநாள் போயிட்டு எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும் வரத்துக்கு. அதனால் சரி பிறந்தநாளுக்கே ஒன்றா போய்க்கலாம்னு சொல்லிட்டு போகலை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகலை. ஆனால் எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, ஊரில் இருந்து எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஏன்டா எப்படா ஊருக்கு போகணும்னு தோணிகிட்டே இருக்குது. போக ஆசையாக இருக்குது, ஒரு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. சரி பார்த்துக்கலாம் விட்டாச்சு. பாஸ்மதி அரிசி தான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன்னா, அது வந்து நான் தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசியை. தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த ரைஸும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். இதே மீதி இருக்கும், அவ்வளோதுக்கெலாம் சாப்பிட முடியாது, மீதியே இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கும் கம்மியாக தான் இருக்குது. இல்லை பத்தலைன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கெட்டியான பால் தான், அதுக்காக 2வது பால் எடுக்கல, ஃபஸ்ட்டு பால் மட்டும் தான் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இதெல்லாம் பேசிகிட்டே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். சரி எனக்கு வந்து அந்த பேசிகிட்டே வீடியோ போடுறனால, லைவாக போடுறனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்து நான் விட்டுடுறேன். அதனால தான் சரின்ட்டு அடுத்த டைம் மறு டைமே எடிட் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி நல்லா திக்கான பால் தான். இதாட்டி 1 கப்பு தான் ரைஸ் சேர்த்தேன், இதாட்டி 2 கப்பு நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால். ஒரு 3/4 கப்பு இருக்குது, நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோது கம்மியாக இருக்குது, அதனால் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக. 2வது பால்லாம் எடுக்கல, ஃபஸ்ட்டு பாலே போதும், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பால்லே செஞ்சால். அதனால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். ஏன் நம்ம எல்லோ கலரில் நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கனால தான் எல்லோ கலர் தெரியுது, மேலே மிதக்கிற மாட்டம் இருக்குது. உப்பு பத்தலைனா உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்ட வேண்டியதான். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் குக்கரில் சமைக்கும்போது, குக்கரில் எனக்கு சமைக்க தெரியாது. வீட்லலாம் குக்கர் யூஸ் பண்ணது இல்லையா. இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குக்கர் சமைக்கும்போது குக்கர் வந்து அந்த மூடியில் வந்து இந்த ஓட்டை அடைச்சிருக்கும் பாருக்கு, அது வந்து வெடித்து ஃபுல்லாக சாப்பாடு, வீடு ஃபுல்லாக சாப்பாடாகிருச்சு ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போலாம் கவனமாக தான் செய்கிறேன். மணி 12 மணி நான் சாப்பிடும்போது குக்கர் தானாக ரிலீஸ் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு பால் எடுத்தனால எவ்வளோ பால் மடம் எப்படி இருக்குது பாருங்கள், பாலாடை இருக்கும்போது அது மடம் இருக்குது பாருங்கள். ஏன்னா அது ஃபஸ்ட்டு பால்னால இப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட குலையல. பார்க்கையில அப்படியே குழஞ்ச மாடம் தெரியுது, ஆனால் குலையவே இல்லை, கொஞ்சம் கூட உதிரியாக தான் இருந்துச்சு. நல்லா கிண்டி விட்டு பார்க்கும்போது நல்லா உதிரி. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ஐயோ குழஞ்சிட்டேன்னு பார்த்தேன். அப்புறமாட்டி பார்க்கும்போது நல்லா உதிரியாக தான் சாப்பாடு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு.
டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பாலில் செய்கிறனால டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நல்லா உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இது சைடிஷ்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சரியான பசி எனக்கு. பசியில் உயிர் போகுதுன்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் எனக்கு பசி வயிறு கிள்ளுது, அந்த அளவுக்கு பசி எனக்கு. ஆனால் நான் சாப்பாடு போட்டு என்னால் சாப்பிடவே முடியல. 2 வாய் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட என்னமோ தோணல. அப்புறம் கொண்டு வச்சுட்டேன் நான். அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு. சாப்பிடல. செம்மையாக உதிரியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்ம உதிரியாக இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பாடு. நெய் நிறைய ஊற்றினால சூப்பராக இருக்குது சாப்பாடு. அதனால உதிரியாக 2 வாய் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட தோணல. ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மட்டும் சொல்லுவாங்க, அது மட்டும் சாப்பிட எனக்கு தோணலை. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.